ஹாய்ங்க. நேற்று ஈவினிங் நான் வாக்கிங் போகலான்னு கிளம்புனேன். இங்கே அப்பாவும் பொண்ணும் நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. சரி ஓகே கூட்டிகிட்டு போகலான்ட்டு 3 வாரம் வீட்டில் இருந்தே நடக்க ஆரம்பித்தோங்க. வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கார்டனுக்கு போயிருந்தோம். நடக்க போனால் நான் நடக்க போனது என்னவோன்னா, இங்கே அப்பாவும் பொண்ணும் ஒரே விளையாட்டும். அவங்க பாட்டுக்கு அவங்க சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பின்ன எங்கே நடக்க பிளான் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. அப்புறம் அவங்க 2 வாரம் மாறி மாறி விளையாடிட்டே இருந்தாங்க. அவங்கள நம்ம ஊர்லெலாம் இந்த மாதிரி நம்ம ஊஞ்சல் பார்க்க முடியாது. இங்கே உள்ள பார்க்கிலலாம் மேக்ஸிமம் இந்த ஊஞ்சல் இருக்கும். குட்டி குழந்தைங்களுக்காக இந்த ஊஞ்சல் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அழகாக இருந்து என் பொண்ணு ஆடிக்கிட்டே இருக்கும்போது என் ஹஸ்பண்டு கீழே இருக்க தரையை தொடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தா, இந்த இதிலெல்லாம் பிள்ளைங்க விழுந்தா கூட மண்டையில் அடிப்படாதாங்க, அப்படிப்பட்ட தரையாம். என் பொண்ணு அப்படியே ஆட்டி விட பைய தூக்க மூடுக்கு போயிட்டாங்க. அந்தால நான் சொன்னேன், இனி எடுத்துருங்க, இது வேலைக்கு ஆகாது, தூங்கிட்டானா அப்புறம் இங்கேருந்து நடந்து கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அப்பா அவளை எடுத்துட்டு சரி சறுக்கு வண்டியில் சறுக்க போனோங்க. அங்கே அப்பாவும் பொண்ணும் அழகாக நடந்து வர, சரி ட்ரைனிங் கொடுப்போன்னு சொல்லிட்டு என்கிட்ட குழந்தைய தந்துட்டு அவங்க அந்த பக்கமாக போயிட்டாங்க. அடுத்து அவங்கள சறுக்க விட்டால் அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி. ஒரு நாள் கூட இப்படி ஹாப்பியாக இருந்ததில்லை, அவ்வளோ ஹாப்பி. அப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன கேமெல்லாம் இருந்து அதெல்லாம் விளையாடினாங்க. அங்கே வரக்கூடிய குட்டி குழந்தைங்களுக்கு பின்னாடியெல்லாம் ஒரே ஓட்டமும் சாட்டமுமாக தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, சரி அடுத்த கேமை பார்க்க போகிறோன்னிட்டு அவங்க கிளம்ப, நானும் அவங்க பின்னாடியே கிளம்ப, ஒரே காமெடி தான். அடுத்து அங்கே போய் இந்த வெயிட் லிஃப்ட் பண்ணுறது மாதிரி இந்த பக்கம் உட்காந்தா அந்த பக்கம் எழுமோ, அந்த பக்கம் உட்காந்தா அந்த பக்கத்தில் எழுமோ, அதில் போய் ஏறி உட்காந்து பார்த்தாங்க. சரி சேஃப்டி இல்லைன்னிட்டு ஓடி வந்து அவங்க அப்பா தான் பொண்ணை காப்பாற்ற வந்துடுவாரே, அவர் அங்கே தூக்கி உட்கார வச்சார். சரி ஓகே, நானும் இங்கேயும் ஆட்ட அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்கங்க. அடுத்து கொஞ்ச நேரம் நாங்கள் அதில் விளையாட விட்டுட்டே இருந்தோம். பொண்ணு அழகாக ஜாலியாக என்ஜாய் பண்ண அப்பா ஆட்டி கொடுத்துட்டே இருந்தார். அடுத்து இது ஒரு மைண்டிங் கேம்ங்க, அதாவது மைண்டுக்கு வேலை கொடுக்கக்கூடிய கேமா. ஆனால் அது அவங்களுக்கு ஒன்றும் பிடிக்கலைங்க அந்த அளவுக்கு. மறுபடியும் நான் நடக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் பார்த்தா அப்பா ட்ரைனிங் கொடுக்க, பொண்ணு ஒரே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பயமாக தாங்க இருந்து, இன்னும் அதுக்கு 1.25 வயசு தானே ஆகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க கொஞ்சம் டயர்டாக ஊஞ்சல் ஆட்ட கிளம்பிட்டோம். ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. வீட்டுக்கு வேறு டைம் ஆச்சு, ஆல்ரெடி 1.5 hours 2 hours மேலே ஆயிட்டு. சரின்னிட்டு கிளம்பிட்டோங்க. டாட்டா பாய்ங்க.